இந்த சைக்காலஜி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 18th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 1879 ஃபர்ஸ்ட் உன்ட்டு தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியில் ஒரு சைக்காலஜிக்கல் லேபை வந்து உருவாக்குறாரு. இவர் இந்த லேப் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1870 முன்னாடி வரைக்குமே சைக்காலஜின்றது ஒரு ஃபிலாசபியா, அதாவது தத்துவமாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சைக்காலஜியை வந்து ஒரு சயின்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ உன்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரக்சரலிசம், கட்டமைப்பு வாதத்தை வந்து கொண்டு வராரு. இது வந்து எதுக்குன்னா, மனசோட அடிப்படை கூறுகளை வந்து இவர் ஸ்டடி பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் ஜேம்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, ஃபங்க்ஷனலிசம், அதாவது இயங்கியல் கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் என்ன பண்றாரு, சைக்கோ அனலைசிஸ், அதாவது அன்கான்சியஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், சைக்காலஜிக்கல் கான்ஃபிளிக்ஸ், இது மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டடி பண்றாரு. 20th செஞ்சுரி மிடில் கார்ல் ரோஜர்ஸ், ஆபிரகாம் மாஸ்லோ, இவங்க என்ன பண்றாங்க, ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி, தனிநபருடைய சுதந்திரம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் ஃபோக்கஸ், இதை பத்திலாம் வந்து ஸ்டடி பண்றாங்க. இப்போ இந்த சைக்காலஜி மூலமா பிஹேவியர், காக்னிட்டிவ் சைக்காலஜி, பயாலஜிக்கல் சைக்காலஜி அப்படின்னு மனுஷனுடைய மனம், எண்ணங்கள், நடத்தைகள், இதை பற்றிலாம் வந்து படிக்கிற மாதிரி ஒரு பறந்து விரிந்த அறிவியல் துறையா வந்து இந்த சைக்காலஜி இருக்குது. ஸோ இது போல சைக்காலஜிக்கல் ரீதியான நிறைய வீடியோக்களை நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.